ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 அண்டு குரூப் 2ஏக்கு பயன்படும் வகையில் தினம் ஒரு மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பதிவுகளில் பார்த்துட்ருக்கோம். தமிழக மகளிரின் சிறப்பு அப்படின்றதுல 2 தமிழக பெண்மணிகளை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ 3ஆவதாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து மகளிரோட சிறப்புகள் தொடர்ந்து வீடியோக்களாக வரும். ஓகேங்களா? ஸோ முதல்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 30 ஜூலை 1886 ஆண்டு புதுக்கோட்டையில் பிறந்தவர். 1912 ஆண்டில் மருத்துவராக பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி. சென்னை சட்டமன்றத்தில் நியமிக்கப்பெற்ற முதல் இந்திய பெண்மணி. சட்டமன்றத்தின் துணைத் தலைவராக விளங்கி சிறப்பாக கடமையாற்றியவர். அகில இந்திய மகளிர் மன்றத்தின் முதல் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சென்னை நகராட்சியின் முதல் துணை மேயர். நல்லா பார்த்துக்கணும், மேயர்னு போற்றக்கூடாது. ஓகேங்களா? ஸோ முதல் துணை மேயர். 1949 ஆண்டு சென்னை அடையாறில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை துவங்கி ஏழை எளிய மக்களுக்காக அரும்பாடுபட்டார். அப்போது புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கினது 1949. தொடங்கின இடம் சென்னை அடையாறு. தாம்பரத்தில் அரசு உதவியுடன் மகளிர் புனர்வாழ்வு இல்லம் ஒன்றை துவக்க வழி செய்தார். தேவதாசி ஒழிப்பில் ஆர்வம் கொண்டிருந்தார். இப்போ உங்களுக்கான கேள்வி, தேவதாசி ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நீதி கட்சி அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது. நீதி கட்சி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 1920 நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷனில் பங்கு பெற்று 1937 வரைக்கும் ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இடையில் சில கட்சிகள்லாம் மாறி மாறி வரும். ஓகேங்களா? சுயேட்சை எல்லாமே வரும். ஆனாலும் தொடர்ந்து 37 வரைக்கும் காங்கிரஸ் போட்டியிடாததுனால நீதி கட்சி தான் ஆட்சியிலே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி, முதலாக 1920 தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டுடைய முதல் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது 1930 ஆண்டு பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார். எங்கே நடத்தினார்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இவர் தமிழக பெண்மணி. எங்கே நடத்தியிருக்காரு? பூனா. ஓகேங்களா? பூனேல 1930 அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியிருக்காரு. 1933 முதல் 1947 வரை இடையில் 2 வருடங்கள் தவிர தொடர்ந்து இந்திய மாதர் சங்கத்துடைய தலைவராக இருந்தவர் நம்மளுடைய முத்துலட்சுமி அம்மையார். கைவிடப்பட்ட அபலை பெண்களை காத்திட 1930 ஆண்டு அடையாறில் அவ்வை இல்லம் என்ற விடுதியை தொடங்கினார். ஸோ அவ்வை இல்லம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1930 ஆண்டு சென்னை அடையாறில் தான் அதுவும் தொடங்கியிருக்காங்க. தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் இவர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே யாரை பற்றின நியூஸ் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையாரை பற்றின நியூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? என்ன கேள்வி அப்படின்னா, சாரதா தடை சட்டம் பார்த்துருப்போம்ல, சாரதா சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இயர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மகளிர் சீரிஸ் அப்படியே கன்யூவாக கொண்டு போயிட்டே இருக்கும். சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான நியூஸ் என்ன அப்படின்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கு பயன்பெறும் வகையில் நம்மளோட சேனலில் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் நடக்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 3 மாதத்தில் ஃபுல் போர்ஷன் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் போட்டுருவோம். ஸோ இல்லை எனக்கு பாலிட்டி மட்டும் வேணும், ஜாகிரஃபி மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க பாலிட்டி அண்ட் ஜாகிரஃபி ரெண்டும் சேர்த்து டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணிப்போம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அப்படின்னா தமிழ் மட்டும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு நமக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலகிராம் சேனல்லையும் இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நம்மளோடதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், அது இல்லாமல் TNUSRBலேருந்து PC அண்டு SIக்கான டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.